أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஏறத்தாழ 1.25 ஜுஸுகளை நாம் மோத கேட்டிருக்கிறோம். 12 நாட்கள் வரை 1.25 ஜுஸு, கிட்டத்தட்ட 15 ஜுஸு முடியும் 12 நாளைக்கு. அதற்கு பிறகு 13வது தராவீஹிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஜுஸு இன்ஷா அல்லாஹ் அந்த தர்த்தீபில் ஓதப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் ஓதிய சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி. அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இந்த தொழுகையும் பொறுமையும் இன்னஹா லகபீரத்துன், அது பாரமாக இருக்கும். தொழுகை என்பது ஒரு பாரமாக இருக்கும். இல்லா அலல் ஹாஷிஈன், பயபக்தியாளர்களுக்கு அல்ல. பயபக்தியாளர்கள், இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்களுக்கு தொழுகை இன்பமாக இருக்கும். தொழுகையினுடைய ரசனை இவர்கள் காணுவார்கள். தக்வா இல்லை அப்படின்னு சொன்னா தொழுகை என்பது கொஞ்சம் பாரமா தெரியும், கஷ்டமா தெரியும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்ல வருவதின் நோக்கம், எந்த தக்வாவை, இறையச்சத்தை நாம் அடைந்தால் தொழுகை இன்பமாக மாறுமோ அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகை மாற வேண்டும். நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுவான், லஅல்லகும் தத்தகூன். நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் இருக்கின்றதே, நீங்கள் இறையச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இறையச்சம் கிடைத்து விட்டால் தொழுகையில இன்பம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் 3 விஷயங்கள் அதிகப்படுத்துவாங்க. அதில் முதலாவது விஷயம் இபாதத்தை அதிகப்படுத்துவார்கள், தொழுகையை அதிகப்படுத்துவாங்க, தொழுகை நேரத்தை கூட்டுவார்கள். அது இன்பமாக, அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிற்கின்றேன், என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய ரப்புடைய கலாமை நான் கேட்கின்றேன், என்னுடைய ரப்புடைய கலாமை நான் ஓதுகின்றேன். ருக்குல, சுஜூதுல, ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, இது எப்படிப்பட்ட மாதம் என்பதை விளங்கி நாம அமல் செய்யும். சங்கையிலிக்கு அல்லாஹ்களே, நிறைய ரிவாயத்துகள் ஹதீஸ் ஷரீஃபில் இருக்குது. ஒரு ரிவாயத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். தபரானில, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால, பைஹகி என்ற கிதாபில் 3 கிரந்தங்களில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ரிவாயத்? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் 20 ரக்அத்தன், 20 ரக்அத்தும் வித்ரும் தொழுதார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுடைய ரிவாயத். இந்த ரிவாயத்தில், இந்த ரிவாயத்தினுடைய தொடரிலே, இந்த ரிவாயத்தை ஹதீஸை தொகுக்கக்கூடிய இமாம்கள் வரை கொண்டு வரக்கூடிய அந்த தொடரில் ஒரு மனிதர் பலவீனமாக இருக்கிறார். பலவீனமான ஹதீஸுக்கு என்ன அர்த்தம், என்ன ஒரு பழக்கமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, பலவீனமான ஹதீஸ்கள் நிராகரிக்கப்படக்கூடியது என்பதாக ஒரு பழக்கமாயிருச்சு. முஹத்திஸீன்களுடைய காலம், இல்மை அறிந்தவருடைய காலத்தில் மௌதுஆன ஹதீஸ் நிராகரிக்கணும். மௌது என்று சொன்னால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இடையில வார்த்தைகள் சேர்க்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள், முன்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தரத்தில் உள்ள ஹதீஸ்கள், இதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியது. தஈஃபான ரிவாயத்துகளுடைய தராதரத்தை பிரிக்கக்கூடிய அந்த கல்வி என்பது அது கடலை போன்றது. தஈஃபான ஹதீஸுடைய பல தரங்கள் இருக்குது. இந்த ரிவாயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னு சொன்னா, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு ரிவாயத்து, அதை வச்சு இதை வழங்கணும். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரி இடத்திலே வருகின்றார்கள். 2 பேரும் மிகப்பெரிய இமாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதிய கிதாபு தஹ்த அதீமிஸ் ஸமா, அந்த காலத்தில் உள்ள முஹத்திஸீன்கள் சொன்னார்கள், வானத்தினுடைய முகட்டிற்கு கீழ்
குர்ஆனுக்கு பிறகு சஹீஹான கிதாப் என்று சொன்னால் சஹீஹுல் புகாரி என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மரணம் செய்து பொறுக்கி எடுத்து 7000 சொற்ற ஹதீஸ்களை தொகுத்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகின்றார்கள். வந்து கேட்குறாங்க, இமாம் புகாரி அவர்களே, நீங்க ஒரு மசாயில் சொல்லியிருக்கீங்க, நீங்க ஒரு சட்டம் சொல்றீங்க, அது என்ன சட்டம் சொன்னா கடல் தண்ணியில வுது செய்யறது கூடும், கடல் நீரில் வுது செய்வது கூடும் என்ற சட்டம் நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆனால் இதை அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அதிலே வரக்கூடிய தொடரில் வரக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கிறார் என்பதாக இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரி இடத்திலே கேள்வி கேட்கின்றார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தர்றாங்க, கவனிக்கணும். எந்த இமாம் அவர்களை நாம் கொண்டாடுகிறோமோ, எந்த இமாம் புகாரியை நாம் அதிகமாக பேசுகிறோமோ, அப்படிப்பட்ட இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் திர்மிதி அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். தைஃபுத்தான், ஆனால் எல்லா தைஃபான ரிவாயத்துகளும் ஒரு போன்றல்ல. இந்த ரிவாயத் எப்படிப்பட்ட ரிவாயத் என்று சொன்னால் இதிலே ஒருவர் தைஃபாக பலவீனமாக இருக்கிறார், சரி. ஆனால் நாம் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த அந்த அமலை பார்க்க வேண்டும். ஒரு ரிவாயத் தைஃபா இருக்குது, ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் அனைத்து சஹாபாக்களும் அதை செய்திருந்தால், தாபிஈன்கள் செய்திருந்தால், அது அந்த ஹதீஸை வலிமைப்படுத்துகிறது, அந்த ஹதீஸ் சஹீஹுடைய அந்தஸ்துக்கு போகிறது என்பதாக இந்த சட்டம். ஆகவே தான் நான் சொன்னேன், கடலுடைய தண்ணி சுத்தமானது, எனக்கும் தெரியும் கடல் நீர் சுத்தமானது என்ற அந்த ரிவாயத்தில் பலவீனமாக ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அனைத்து சஹாபாக்களும் கடலில் பிரயாணம் செய்யும் பொழுது வுது செய்திருக்கின்றார்கள், அவர்கள் குளித்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து சஹாபாக்களுடைய அமல் சேரும் பொழுது இந்த ஹதீஸ் வலிமை பெறுகிறது, இந்த ஹதீஸ் சஹீஹுடைய அந்தஸ்திற்கு செல்கிறது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் திர்மிதி அவர்களுக்கு விளக்கம் சொன்னார். சங்கையானவர்களே, அதே போன்று இந்த ரிவாயத்தில் ஒருத்தவங்க பலவீனமா இருக்காங்க. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த அமல், அனைத்து சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக செய்த அமல், தராவீஹுடைய தொழுகை 20 தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா ஜமாஅத் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஜமாஅத் ஆக்கப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவீஹை உருவாக்கியவர்கள் அல்ல. தராவீஹை பிரிந்து பிரிந்து நிறைய ஜமாஅத்துகள் தொழுது இருந்துச்சு. ரமலானுடைய முதல் பிறை பார்க்கப்பட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. ஆங்காங்கே பல ஜமாஅத்துகள் நடக்குது, 2 பேர் 3 பேர் 3-4 பேர், பல ஜமாஅத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓத கேட்க இரண்டுமே சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் முழு குர்ஆனை ஓதுவார்கள். முழு குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். ரெண்டுமே சுன்னத். ஒருத்தர் முழுசா ஓதுறது சுன்னத்து, முழுசாக கேட்பதும் சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகக்கூடிய அந்த வருடத்திலே, அந்த கடைசி ரமலானிலே 2 முறை குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓத கேட்டார்கள் என்பதாக ரிவாயத்தில் வருகிறது. சங்கை மிக்கவர்களே, ஆக மஜ்தமஅ உம்மத்தி அலா வலாலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, என்னுடைய உம்மத்தில் உள்ள அனைவர்களும் வழிகேட்டின் மீது சேரவே முடியாது. ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏன் சிறிய சிறிய ஜமாத்துகள் நடக்கிறது, அனைத்தையும் ஒரு ஜமாத்தாக கொண்டு வா. உபை பின் காபே, நீங்க போய் தொழு வைங்க. அன்று ஆரம்பித்த மஸ்ஜித் நபவியிலே அன்று ஆரம்பித்த 20 ரக்காத் கடந்த காலம் வரைக்கும் நடந்துருச்சு. கொரோனாவுடைய டயத்தில் கொஞ்சம் குறைச்சாங்க, இப்போ 10 ரக்காத்துன்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு அது ஆதாரமாக பேசுகிறார்கள். அங்க 10ன்னு சொல்லிட்டாங்களே. ஹரமைன் ஷரீஃபைனோ சவுதி அரசாங்கமோ எங்களுக்கு ஆதாரம் அல்ல. எங்களுக்கு ஆதாரம் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய அமல், இதுதான் ஆதாரம். சவுதி அரசாங்கம் எத்தனையோ ஷரியத்துக்கு மாற்றமான, சுன்னத்துக்கு மாற்றமான 10 விஷயங்களை செய்கின்றது என்று சொன்னால் இது 11வது என்று தான் சொல்ல முடியும். சுன்னத்திற்கு மாற்றமான பல விஷயங்கள், ஷரியத்துக்கு மாற்றமான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதில் இதுவும் ஒன்று என்று தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த காலத்திலிருந்து ஹரமைன் ஷரீஃபைன், இந்த 2 ஹரமிலும்
அல்ஹம்துலில்லாஹ் 20 ரக்காத் நடந்து வந்துச்சு. இவர்களுடைய மாற்றத்தினால் ஷரியத்தில் எந்த மாற்றம் வரப்போறதில்லை, இது ஆதாரமும் இல்லை. பெரும்பாலும் சொல்லக்கூடிய ரிவாயத் என்ன ரிவாயத்து? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபி ரமதான வ கைரிஹி, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துகள் தாண்டி தொழுததில்லை. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 8 ரக்காத்து தஹஜ்ஜுடைய தொழுகை, 3 ரக்காத்து வித்ருடைய தொழுகை, இதை தாண்டி தொழுததில்லை. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் என்ற வார்த்தையே நமக்கு காட்டுகிறது எந்த விஷயத்தை? இது தஹஜ்ஜுடைய தொழுகை, ரமலானுடைய பிரத்யேகமான தொழுகை இல்லை என்பதை அந்த வார்த்தையை காண்பிக்கிறது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்தை தாண்டி தொழுததில்லை என்பதாக சொல்லக்கூடிய ரிவாயத் இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையுடைய ரிவாயத். எதை வச்சு சொல்றோம்? உமர் ரலியல்லாஹு தஆலா எப்போ ஆரம்பிச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 2 வருஷம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம், 2 வருஷம் தான். 2 வருடம் கழித்து உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தவுடன் ஜமாத்தை பார்க்குறாங்க, நிறைய பேர் தனித்தனியாக தொழுகிறாங்க, ஒரு ஜமாத்தாக ஆக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ரிவாயத்தை வலிமையாக அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். சில பேர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் உமருக்கு பயந்து வாயை திறக்கவில்லை. நஊது பில்லாஹ். சஹாபாக்கள் ஒருபோதும் தீனுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயத்திலே யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல. அதிலும் உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவர்கள் பயந்து மௌனமாக இருந்தார் என்று சொல்வது அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும். மஹருடைய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன மஹர் அவ்வளவு கேட்குறீங்க? ஒரு அளவு நிர்ணயம் செய்தார்கள். ஒரு மூதாட்டி எழுந்து சொன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல மஹர் எவ்வளவு வேணா கொடுக்கலான்னு அல்லாஹ் சொல்றான். உமரே, நிர்ணயிப்பதற்கு நீங்கள் யார்? இனி குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தில் நீங்கள் மாற்றம் செய்தால் இந்த வாள் தான் பேசும் என்பதாக ஒரு மூதாட்டி எழுந்து தைரியமாக சொன்ன அப்படிப்பட்ட ஈமானுடைய காலம். சரி, ஒரு சஹாபியாவது சொல்லியிருக்கணும்ல, உமர் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்காத 20 ரக்காத்தை ஏன் ஆரம்பிக்கிறீங்க? ஒரு சஹாபி. ஏன்னா சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் மறைவாக இருக்கிறது இல்லை, அனைத்தும் ஹதீஸ் ஷரீஃபிலே தெளிவாக நமக்கு வந்திருக்கிறது. ஒரு சஹாபியாவது உமர் அவர்களை ஏன் செய்றீங்கன்னு கேட்டாங்களா? அதே குர்ஆனுடைய விஷயத்துல பாருங்க, குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சி நடக்கிறது. ஒரு போர்ல நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாராங்க, காரிகள் ஷஹீதாகின்றார்கள், ஹாஃபில்கள் ஷஹீதாகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போய் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, நிறைய காரிகள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் மரணித்து ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை நம்ம சேர்க்கணும், குர்ஆனை சேகரித்து அதை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட முதல் கேள்வி, கைஃப தஃஅலு யா உமர் ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ். உமரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை எப்படி நீ செய்யுமாறு சொல்கின்றாய்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்க வச்சாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் உள்ளத்துல ஒரு தெளிவை போட்டு விட்டான். இப்போ யாரை கூப்பிடுறது? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவோம். அவங்க தான் வஹி எழுதினவங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுப்போம். அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க ஒரு சின்ன சஹாபி வயசுல, அவங்களும் அதே கேள்வியை கேட்கின்றார்கள். இவங்க கேள்வி கேட்டது தெரியாது அவங்களுக்கு. அவர்களும் அதே கேள்வியை கேட்கின்றார்கள். நீங்க 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயத்தை எப்படி செய்ய சொல்றீங்க? 2 பேரும் வழங்க வச்சாங்க. ஸைத் சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய உள்ளத்தில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தெளிவை ஏற்படுத்தி விட்டான், இது செய்யணும், காலத்துடைய கட்டாயம் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்டு இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நான் ஆயத்துகளை சேகரிக்க ஆரம்பித்தேன், குர்ஆனை சேகரிக்க ஆரம்பித்தேன். ஒரு மலையை தூக்கி பக்கத்தில் வைக்க சொன்னாலும் எனக்கு லேசான விஷயம், குர்ஆனை சேகரிக்க சொன்ன விஷயம் ரொம்ப பாரமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு என்பதாக ஹஜ்ரத் ஸைத் தான் சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்விலே, சஹாபாக்கள் அனைத்து சஹாபாக்களும் லலாலத்தின் மீது சேரவே முடியாது. நபி சொன்னாங்க வஃபாத்தாக நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், எனக்கு பிறகு வரக்கூடிய
நேர்வழி பெற்ற மஹ்தியின் வார்த்தை, நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களுடைய வழிமுறைகளை, சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். சங்கையானவர்களே, ஆக நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஹதீஸை விளங்கி நாங்கள் அமல் செஞ்சோம் சொன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹுடைய தொழுகை 20 ரக்காத்து தான் தொழுதார்கள். அதைத்தான் சஹாபாக்கள் ஜமாஅத்தாக, உமருடைய காலத்தில், உமருடைய காலத்தில் ஜமாஅத்தாக அது ஆக்கப்பட்டது. ஜமாஅத்தாக நடக்கும் பொழுது ஒரு சஹாபி கூட வெளியூரில் இருந்தோ உள்ளூரில் இருந்தோ இங்கு மட்டும் நடக்கவில்லை. இதற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள், யமன் நாட்டிலே, ஷாம் தேசத்திலே, எல்லா நாடுகளிலும் எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ, எங்கெல்லாம் கவர்னர் இருந்தார்களோ எல்லா இடங்களிலும் 20 ரக்காத் நடந்துச்சு. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள் எந்த குழப்பமும் இல்லை. சமீப காலமாக சில வருடங்களாக ஒரு சில நபர்கள் ஹதீஸை அதை விளக்கக்கூடிய முறையை கொண்டு எத்தனையோ ஃபித்னாக்கள் ஏற்பட்டு போச்சு. சங்கேவிக்கலாளர்களே, நாங்கள் விளங்கணும். சொல்ல வரக்கூடிய நோக்கம், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 20 ரக்காத்து தொழுகின்றோம் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஐன், இது தெளிவான சுன்னத்தான விஷயம். இதை நாம் கட்டாயமாக 20 ரக்காத்து தொழுகணும். எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஆலிம் மௌலவி இலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே பல முக்கியமான உலமாக்கள், மிக முக்கியமான இப்ப இருக்காங்க, அவங்க எழுதுறாங்க, ஒரு பள்ளியில ஹாஃபில்கள் இல்லை, சூறாக்கள் ஓதி தொழு வைக்கிறாங்க, 20 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பள்ளி 8 ரக்காத் நடக்குது, முழு குர்ஆன் ஓதி ஹாஃபில் வச்சு தொழு வைக்கிறாங்க, முடிக்கிறாங்க என்று சொன்னாலும் நீங்க சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக, சரியான சுன்னத்தை பேணுவதற்காக 20 ரக்காத் நீங்க தொழுவுங்க. குர்ஆன் அங்க நடக்குது, ஆனா 8 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. 20 நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், குர்ஆன் முழுசாக இருந்தால் பரவாயில்லை, இந்த சுன்னத்து விடுபடக்கூடாது என்பதாக இப்போ ஃபத்வா கொடுத்திருக்காங்க. சங்கேவிக்கலாளர்களே, ஆக தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹா லகபீரா இல்லா அலல் ஹாஷியீன். ஹதீஸ் விளங்குறது இது எங்களுடைய மேலோட்டமான மூளையுடைய வேலை அல்ல. நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஹதீஸை பார்த்தா விளங்கிடலாம், குர்ஆன் ஆயத்தை பார்த்தா விளங்கிடலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்காக உலமாக்கள் செய்த தியாகங்கள், இரவு முழுக்க விழித்திருந்த அந்த தருணங்கள், ஃபுகஹாக்கள் சட்டங்களை ஏற்றினார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவருடைய மாணவர் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு முழுவதும் தூங்காமல் அவர்கள் ஃபத்வாக்களை எழுதி கொண்டிருப்பார்கள், மசாயில்களை எழுதி கொண்டிருப்பார்கள். மக்கள் கேட்பாங்க, முஹம்மது அவர்களே ஏன் உடம்பை கெடுத்துக்கிறீங்க, ஏன் இரவில் தூங்காமல் இருக்கின்றீர்கள்? சொல்லுவார்கள், எங்களுக்கு ஏதாவது சட்டம் தேவைப்பட்டால், மசாயில் தேவைப்பட்டால் முஹம்மதிடத்தில் சென்று கேட்டுக்கொள்ளலாம் என்பதாக கூஃபா வாசிகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹம்மது தூங்கிவிட்டால் கூஃபா வாசிகளுடைய நிலைமை என்ன என்பதாக சொன்னார். சங்கமிக்கலாளர்களே, மிகப்பெரிய தியாகத்தோடு ஃபிக்ஹ் சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய தியாகத்தோடு ஹதீஸில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி மற்ற படிப்புகள், டாக்டர், இன்ஜினியர், அந்த துறையில் அவர்கள் ஆழமாக செல்கின்றார்களோ அது போன்று ஆழமாக சென்று தொகுக்கப்பட்ட ஹதீஸினுடைய குர்ஆனுடைய விளக்கங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். மேலோட்டமாக நாங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது கூகுள்லேயோ ஒரு ஹதீஸ் சர்ச் பண்ணி நாங்கள் விளங்கிட முடியாது. அது சில ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கும், விளங்கிடலாம். சில ஹதீஸ்கள் நுணுக்கமான அர்த்தங்களுடையது, விளக்கங்களுடையது, அது விளக்கத்தோடு பார்த்தா தான் புரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் எது ஷரீஅத்தோ, எது சுன்னத்தோ, எது தெளிவான ஒரு நேரான விஷயமோ அதை நாங்கள் விளங்கி அமல் செய்யக்கூடிய மேலான தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு புரிவானாக. ஆக 20 ரக்காத்து நாங்கள் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறது, பெண்கள் வீடுகளில் தொழுகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான சுன்னத். அனைத்து சஹாபாக்களும் நபி சொன்ன ஒரு ஹதீஸ், மஜ்தமா உம்மத்தி அலா ضلاலா, வழிகேட்டின் மீது என்னுடைய உம்மத்தில் உள்ள அனைவர்களும் ஒன்று சேர மாட்டாங்க. ஒரு சில பேர் சேருவாங்க, ஒரு கூட்டம் சேர்ந்து வழிகேட்டில் போக வாய்ப்பு இருக்குது. உம்மத்தில் உள்ள அனைவர்களும் சேர மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து பாருங்கள், அனைத்து சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக அமல் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களும் வழிகேட்டில் இருந்திருக்க முடியாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோடு இருக்காங்க. எத்தனை வருடங்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போது அப்பொழுதும் 10 வருட காலம் ஆட்சி செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பொழுதும் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள். அது உமருடைய காலம் 10 வருடங்கள் தராவி நடக்குது. 10 வருடங்கள் 20 ரக்காத் 20 ரக்காத் 20 ரக்காத் 10 வருஷம். ஒரு வார்த்தை கேட்கலையே, பயத்தினாலையா என்று சொன்னால் அவர்கள் மீது நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானுடையவர்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள்.
ஆக இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக விளங்கி அமலை அதிகப்படுத்தணுமே தவிர அமலை குறைக்கிறது இல்லை, இபாதத்துடைய விஷயங்களை குறைக்கிறது இல்லை, அமலை அதிகப்படுத்தணும். தராவீஹும் சரி, இரவு தஹஜ்ஜுத் தொழுகையும் சரி, அதே நேரத்தில் குர்ஆன் ஓதுவதும் சரி, ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க, ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு நாள்ல ஒரு ஜுஸு ஓதணும், ஒரு நாள்ல 2 ஜுஸு ஓதணும், எவ்வளவு முடியுமோ இந்த குர்ஆனை நாங்க எவ்வளவு முடியுமோ குர்ஆனை முடிக்கணும், அதிகமாக திக்ர் செய்யணும், சதகா செய்யணும், துஆ செய்யணும். குறிப்பாக இஃப்தாருடைய நேரம், துஆவுடைய நேரம், அல்லாஹ்விடத்தில் உருக்கமான முறையில் 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு உலகத்துடைய ஆখিরাவுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அமலிலும் இபாதத்திலும் கழிக்கக்கூடிய நல்ல மேலான தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على رسول